முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார்: பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு. அவர்கள் நேர்மையானவற்றைச் செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காததையே, நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாததையே என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நற்செய்திக்கு முன் வசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நற்செய்தி வாசகம். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 14 முதல் 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய பாடுகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். கிறிஸ்துவின் பாடுகளை மட்டும் சிந்திப்பது தவக்காலம் அல்ல. நோன்புகள் இருப்பது மட்டும் தவக்காலம் அல்ல. மாறாக இந்த சமுதாயத்திலே நடக்கின்ற அவலங்களை, சமூகத்திலே இருக்கின்ற தீமைகளை, மக்கள் படுகின்ற துன்ப துயரங்களை, பாடுகளை களைவதுதான் உண்மையான தவக்காலம். அதுதான் உண்மையான நோன்பு என்று
இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. சமூகத்தில் இருக்கின்ற அவலங்களுக்கு குரல் கொடுப்பவர் யார்? இந்த தீமைகளை களைய இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு நம்மிடையே ஏற்பட வேண்டும். நாம் பல வேளைகளிலே கண்ணும் காணாதது போல் நம் கண் முன்னே நடக்கின்ற தீமைகளை, அநீதிகளை நாம் பார்த்துவிட்டு செல்கின்றோம். ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் சென்று விடுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே நாம் பங்கெடுக்கின்றோம் என்றால் இந்த சமூகத்தின் அவலங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். துயரப்படுவோரை, துன்பப்படுவோரை நாம் நம்முடைய ஆறுதல் கரம் நீட்டி அவருடைய துயரம் களைய நாம் முற்பட வேண்டும். வறியோருக்கு நாம் உதவ வேண்டும். இயலாதவருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை கொடுக்க வேண்டும். உடையில்லாதவருக்கு உடை கொடுக்க வேண்டும். உணவில்லாதவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என பல்வேறு வகையான வழிமுறைகளை, துன்பங்களை களைய, சமூகத்தின் தீமைகளை களைய இன்றைய இறைவார்த்தை நமக்கு அறைகூவல் விடுக்கின்றது. இத்தகைய உண்மையான நோன்பை ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாம் தொடர்ந்து உணவின்றி இருப்பது மட்டும்தான் நோன்பு என்ற ஒரு பார்வையிலிருந்து சற்று இன்னும் ஒரு பரந்த பார்வையை பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். சமுதாயத்திற்காக நாம் கொடுக்கின்ற பங்கு என்ன? பிறருடைய துன்பங்களை களைய என்னுடைய பங்கு என்னவாக இருக்கின்றது? இதுதான் ஆண்டவருடைய இயேசுனுடைய உண்மையான பாடுகளிலே பங்கெடுக்கின்றோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த சமூகத்திலே ஒவ்வொரு மனிதன் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் கிறிஸ்து படுகின்ற துயரங்கள் தான். எனவே அத்தகைய துன்பங்களை களைய முற்படுவோம். இறைவனுடைய அருளினால், ஆற்றலினால் இந்த சமூகத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம். பிறருடைய நன்மைக்காக நம்மையே இழந்து உண்மையான நோன்பை, உண்மையான அருளை, கைமாற்றை இறைவனிடமிருந்து பெற்று மகிழ உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசிக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.